குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 2025 சனி புதன்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட ஸ்டூடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலான ஃப்ரெண்ட்ஸ் புலிஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேஷன் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் பஸ் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலத்திற்கான டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்தியன் அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக இணைஞ்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. மே 1 வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து முதல்ல சேர்ற ஒரு 100 பேர் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் பஸ் பார்த்துடலாம். யூபிஎஸ்சி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அடுத்து ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா 26 சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது ஜம்மு காஷ்மீரில் பெல்காமில் உள்ள சுற்றுலா தலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாதிகள் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணியில் நடந்த கொடூர துப்பாக்கி சூடு தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா 2 வெளிநாட்டவர் உட்பட 26 பேர் வந்து பார்த்திங்கன்னா கொல்லப்பட்டிருக்காங்க. ஓகேவா. ஜம்மு காஷ்மீர் பிரபல சுற்றுலாத்தலமான பெல்காமிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பைசாரன் அப்படின்ற பள்ளத்தாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகழ்பெற்ற துளியன் ஏரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மலை ஏறி போகிறதுக்கு முன்னாடி அந்த சமவெளி பகுதியிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற முடியும். ஓகேவா. அந்த இடம் தான் அது முக்கியமான இடம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்த பைன் மர காடுகள் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது சிறிய சுவிட்சர்லாந்து அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா. வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு யார் பொறுப்பேற்றுருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொடூர தாக்குதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த தடை செய்யப்பட்ட அமைப்பான லஷ்கர் தொய்பா பயங்கரவாத அமைப்பினுடைய நிழல் அமைப்புன்னு சொல்கிறாங்க. தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்றுருக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து யூபிஎஸ்சி தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேருந்து 57 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கான குடிமைப்பணி தேர்வுக்கான ரிசல்ட் வந்திருக்கு. இல்லை 57 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதில் முதல் 50 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 தமிழக மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக விருதுநகர் மாவட்டமான ராஜபாளையத்தை சேர்ந்த பி காமராஜ், இவருடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா 29. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சங்கர் பாண்டியராஜ், அவங்களுடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா 30. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு ரயில்வே சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில் ஓட்டுநர் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா கழிப்பறை ஏசி வசதியுடன் கூடிய பெட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மாற்றித்தரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் சும்மா ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த தினத்தை முன்னிட்டு தமிழ் வார விழா கொண்டாடப்படும்னு சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா விதி 110 கீழ் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாவேந்தர் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் மே 5ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார காலத்துக்கு தமிழ் வார விழா வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வார காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் மொழியும் பாவேந்தர் பாரதிதாசன் பங்களிப்பையும் கொண்டாடும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாவேந்தருடைய ஒரு வார்த்தைகள் வரிகள், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லோருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நகர்கின்றது இந்த வையகம் அப்படின்ற வரிகள் வந்து பார்த்திங்கன்னா மையமாக மையப்படுத்தி அந்தந்த மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவியரங்கங்கள்லாம் நடத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த வரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்பிசியில் கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்ததாக நிகழாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 25 மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு துணை முதல்வர்கள் கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை பணிகள் ஏதோ ஒதுக்கீடு கீழ் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையிலும் விளையாட்டு வீரர்கள் பணியாற்றும் வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு பணி நியமனம் பெற்ற 104 பேரில் 11 பேர் வந்து காவலர்களுக்கான உத்தரவை பெற்றாங்க. தற்போது காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 32 உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் விண்ணப்பங்களை வந்து பார்த்திங்கன்னா கோரியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் விரைவில் 2ஆம் நிலை காவலுக்காக பொறுப்பு விண்ணப்பங்களும் வந்து பார்த்திங்கன்னா கோரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெச்சத்தக்க விளையாட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம நோட்டிஃபிகேஷனில் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனில் இருக்குது அந்த வார்த்தை. ஓகேங்களா. அடுத்தது சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி 22 குண்டுகள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வரவேற்பு கொடுத்துருக்காங்க. வளைகுடா நாடுகளில் ஒன்றான சவுதி அரேபியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போயிருக்காரு. சவுதி அரேபியாவுடைய பட்டத்து இளவரசரும் பிரதமரான முகமது பின் சல்மானின் அழைப்பை ஏற்றின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காரு. ஓகேங்களா. ஜெட்டா சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்கிய பிரதமர் மோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 குண்டுகள் முழங்க வந்து பார்த்திங்கன்னா உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முன்னதாக பிரதமருடைய விமானம் வந்து பார்த்திங்கன்னா சவுதி வான்வெளி எல்லைக்குள்ள நுழைந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு கௌரவமாக அந்நாட்டு விமானப்படையினுடைய F-15 அப்படின்ற போர் விமானம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது வியூக ரீதியாக ரொம்ப நெருங்கிய நட்பு நாடுகளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரியாதை வழங்கப்படும். அந்த மரியாதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பட்டத்த இளவரசருடைய பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, முகமது பின் சல்மான். ஓகேங்களா. இவர் வந்து தன்னுடைய சகோதரர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு.
அடுத்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த யாத்திரை வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சீனாவுடைய அந்த போரின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டையின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தப்பட்டுருந்துச்சு. இப்போ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த யாத்திரை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்க திபெத் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்கள்லாம் காணப்படுது. கைலாஷ் மானசரோவர் இதெல்லாம் அங்கே தான் காணப்படுது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 6.2% இருக்கும்னு சொல்லிட்டு IMF வந்து பார்த்திங்கன்னா கணிச்சிருக்காங்க. நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் 6.2% இருக்கும் என்று சர்வதேச நிதியம் IMF வந்து பார்த்திங்கன்னா கணிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்தியாவிற்கு முதல் முறையாக அரசுமுறை பயணம் மேற்கொண்டவரான அதாவது அமெரிக்காவுடைய துணை அதிபரான JD வான்ஸ் அவருடைய பேர் மட்டும் ஞாபகம் முக்கியமானது. ஓகேங்களா. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஆம்பர் கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா அவர் பார்வையிட்டிருக்கார். ஓகேங்களா. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உலக பாரம்பரிய தலமான ஆம்பர் கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா பார்வையிட்டிருக்கார். ஓகேங்களா. அடுத்தது உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் 142வது பிரிவு வழங்கும் சிறப்பு அதிகாரத்தை உயர்நீதிமன்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துறதை வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க. நாட்டில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்கள் தொடர்பாக வழக்குகளில் முக்கியமான நீதியை நிலைநாட்டும் வகையில் தேவையான எந்த ஒரு உத்தரவையும் வழங்க உச்சநீதிமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 142 வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் அளிச்சிருக்கு. இதை பயன்படுத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அயோத்தி வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்கு மசூதி அமைப்பதற்கு 5 ஏக்கர் நிலம் வழங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையாண்டிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது பெருவில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் சிம்ரன் பிரீத் கவுர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிப் பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டு, இது ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா. லாரியஸ் உலகக்கோப்பை விளையாட்டு விருதுகள். ஓகேங்களா. இந்த விளையாட்டு விருதுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான சிறந்த விளையாட்டு வீராங்கனை கொடுக்குறாங்க. லாரிஸ் உலக விளையாட்டு விருதுகள் நடப்பாண்டு வந்து பார்த்திங்கன்னா சிறந்த வீரருக்கான விருது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீடனை சேர்ந்த பிரபல தடகள வீரரான மாண்டோ டியூப்ளான்டிஸ் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. சிறந்த வீராங்கனைக்கான விருது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் ஜிம்னாஸ்டிக் நட்சத்திரமான சிமோன் பைசிம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்காங்க. சர்வதேச அளவில் விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்குவோருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் இருக்க லாரியஸ் அப்படின்ற அறக்கட்டளை ஆண்டுதோறும் விருதுகளை வழங்கி கௌரவிக்குது. அந்த வகையில் 25வது ஆண்டுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி ஸ்பெயின் தலைநகரான மாட்ரிடில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஆக்ஷன் போட்டியாளர் வந்து பார்த்திங்கன்னா டாம் பிக்டாக். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறந்த மீண்டு எழுந்து வந்த போட்டியாளர் வந்து பார்த்திங்கன்னா ரெபக்கா ஆண்ட்ரோ. சிறந்த மாற்றுத்திறனாளி போட்டியாளர் வந்து பார்த்திங்கன்னா யூயான் ஜியாங். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறந்த முன்னேற்றம் வந்து பார்த்திங்கன்னா லேமின் யமால். அது தவிர இன்னும் சில விருதுகள் கொடுத்துருக்காங்க. ஸ்பெயினை சேர்ந்த நட்சத்திர டென்னிஸ் வீரரான ரஃபேல் நடாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறந்த விளையாட்டு அடையாள விருது வழங்கியிருக்காங்க. 56 சாம்பியன்ஷிப் டூர் வெற்றிகளை பதிவு செய்து எல்லா காலத்திற்குமான சிறந்த அலைச்சறுக்கு வீரராக இருக்கும் அமெரிக்காவுடைய ராபர்ட் கெல்லி ஸ்டேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் சாதனை விருது வந்து வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான லெசோதோவில் வந்து பார்த்திங்கன்னா HIV தொற்று பாதிப்பு அதிகமாக இருக்கும் நிலையில் அங்கு சிறார்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரம், கல்வி, திறமை ஆகியவற்றை கால்பந்து விளையாட்டில் அவர்களை ஈடுபட செய்து மேம்படுத்தி வரும் அதாவது கிக் பாக் லைஃப் அப்படின்ற அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மைக்கான விளையாட்டு விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த விருதுகளோட பேர் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவரான போப் பிரான்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். அவருடைய இறுதி உச்சடங்கு வந்து பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி வந்து நடக்கிறது. ஓகேங்களா. அடுத்தது யூபிஎஸ்சி நம்ம சொன்ன மாதிரி யூபிஎஸ்சி தேர்வு விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மாணவி வந்து பார்த்திங்கன்னா சக்தி தூபே வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது போப் பிரான்சிஸ் இறுதி அஞ்சலி நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் சாமு நாசர், சட்டப்பேரவை உறுப்பினரான இனிகோ இருதயராஜ் 2 பேருமே வந்து பங்கேற்கிறாங்க. இந்த உத்தரவை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் தெரிவிச்சிருக்காரு. அதே இடத்துல வந்து போப் பிரான்சிஸ் மறைவுக்காக தமிழ்நாடு 2 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா துக்கம் அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக புதிய வகை மனித உரிமைகள் உருவாகியுள்ளன என்று தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவரும் நீதிபதியுமான வே. ராமசுப்ரமணியம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா. இது முக்கியமான கொஸ்டின். தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர் இவரோட பேர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டவர்ஸ் அவ்வளோதான். தாண்டி நம்ம கேட்க வாய்ப்பு டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.